ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் சைமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புதுவிதமான ஒரு வீடியோங்க. அதாவது ஒரு பழைய சைக்கிளை, ரொம்ப வருஷமாக ஆன சைக்கிள், அதாவது ஒரு 5 வருஷம் அந்த சைக்கிளை வந்து போட்டு வச்சாச்சு. ஸோ இந்த சைக்கிளை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இதை புதுசாக புதுப்பிச்சு, அதாவது ஒரு புது மாடல் லுக்கில், ஒரு புது பெயிண்டிங் லுக்கில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த சைக்கிளை நம்ம ஏன் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன மோட்டிவேஷன், ஏன் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம். பட் அது எல்லாரால முடியும். பட் ஆனால் நம்மளே ஒரு சைக்கிளை உருவாக்குறதுன்றது, ஒரு குழந்தைங்களுக்காக உருவாக்குறதுன்றது ஒரு விதத்தில் ஒரு நம்ம வந்து அதை செஞ்சு கொடுக்கும்போது, அந்த குழந்தைங்க அதை ஓட்டும் போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது நம்ம இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளால் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் ஆனால் நம்ம இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபுல் ரிப்பேரிங் அண்ட் ஃபுல் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த பழைய சைக்கிளுக்கு ஒரு உயிர் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வளர்கிற ஸ்டேஜில் நாளைக்கு சொல்லும், இது எங்கள் அப்பா ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஃபீலு. அதே மாதிரி அதை ஓட்டும் போது நமக்கும் ஒரு மன திருப்தியும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த குழந்தைங்க ஓட்டும் போது. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைக்கிளில் நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ண போகிறோம், எதெல்லாம் வந்து மாற்ற போகிறோம், எப்படி இதை ரெடி பண்ண போகிறோன்றது இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் இதில் வந்து என்ன அப்படி நம்ம பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கும் தெரியும். மறக்காமல் இந்த சேனலை, அதாவது நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதனால் நிறையா பேர் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம டீசல் போட்டு, அதாவது துருப்பிடிச்சு போயிருந்தது நட்டுங்கள்லாம் அதெல்லாம் கழட்ட முடியல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த லைட்டாக ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு அதை வந்து கழட்டி எடுத்துட போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து சைக்கிளை கவுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டயரை கழட்டிடலாம். ஸோ ஃப்ரண்ட் டயரும் அதே மாதிரி பேனர் வந்து போட்டு, அதாவது இதுக்கு வந்து 2 பேர் வந்து சமிட்டன்ஸாக பிடிச்சிட்டு கழட்டிங்க ஈஸியாக கழட்ட முடியும். அவ்வளோதான், நம்ம வந்து 2 வீலையும் கழட்டியாச்சு. இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிரேக்கு கட்டையும், அதுக்கப்புறம் ஹேண்டில் இருக்க பிரேக்கையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இதில் இருக்கிற பிரேக் எல்லாமே நல்லாவே இருந்தது. ஸோ எதுவுமே வந்து நாங்கள் வந்து புதுசாக மாற்றலை. ஸோ இதே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஆசிட் போட்டு டீசல் போட்டு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதே ரீட்டைன் பண்ணுறோம். ஸோ இதை கழட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஒரு அலன் கீ இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த சீட்டு கழட்டி போட்டுடலாம். சீட்டு ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ இதை தூக்கி போட்டுடலாம். ஸோ அந்த சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ராடு ஒன்று இருக்கும். அந்த ராடு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செயினை வந்து கழட்டி எடுக்கலாம். அதில் ஒரு பின்னு இருக்கும். அந்த பின்னை வந்து நம்ம கழட்டி எடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த செயினை வந்து நம்ம வந்து ஆசிட் இந்த டீசலில் போட்டு, ஃபஸ்ட்டு டீசலில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆசிடில் போட்டு நம்ம வந்து ஊற வச்சோம்னா அதில் இருக்க துரு எல்லாமே வெளில வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டு அதையும் நம்ம கழட்டி எடுத்துடுறோம். எல்லாமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருந்தது ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த படலையும் கழட்டி எடுத்துகிட்டு போகிறோம். அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு போல்டு மாதிரி இருக்கும், அதை நம்ம தட்டி எடுத்தோன்னா வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆசிடு இல்லைன்னா பெட்ரோல், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டீசலில் போட்டு கழுவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆசிட் போட்டு கழுவி தந்தோம். பாருங்கள் இப்போ வரேன் எப்படி பொங்கி அதில் இருக்க எல்லா துருவும் வந்துச்சு. அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வண்டியில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சு எடுத்துடுறோம். அதில் அந்த மாதிரி தண்ணி போட்டு, இல்லைன்னா வந்து டீசலோ இல்லை தின்னர் போட்டு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த நம்ம ஹேண்ட் பேரையும் கழட்டி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதையும் நம்ம கழட்டி எடுத்துடுறோம். ஸோ இதில் இருக்க இந்த 3 போல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதை மட்டும் தொலைச்சிடக்கூடாது. பாருங்கள், அதை கூட எடுக்க முடியல. எல்லா இடத்துலையுமே துரு வந்து பயங்கரமாக பிடிச்சிருச்சு.
ஸோ அதையுமே நம்ம இந்த 3 போல்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ அண்ட் இதில் இருக்க பேரிங்குமே நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த பேரிங்கை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஹேண்ட்பேரை வந்து வெளியில் எடுத்தாச்சு. அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கழட்டி ஒரு அணிவரியாக பிரித்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டயரில் வந்து அந்த 2 லிவர் மாதிரி ஒரு டூல் ஒன்று இருக்கும். அந்த டூலை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஏன்னா இதில் இருக்க டியூபே நம்ம வந்து பழைய டியூப்பு பட் நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து புது டியூப் போடுறோம். அவ்வளோதான். நம்ம இதை கழட்டி எடுத்தாச்சு. பெண்டாக இருக்கான்னு சொல்லி சுற்றி பார்த்து செக் பண்ணி பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து 240 mm வந்து ஒரு ஷீட் இருக்குது. அந்த மெட்டல் ஷீட்டை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ இதை தேய்க்கிறது வந்து எப்படின்னா, தண்ணி போட்டுட்டு தேய்ச்சிங்க. அப்போ தான் வந்து ரொம்ப வந்து ரஃப் ஆகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். சும்மா ரெம்மியும் போட்டு தரலாம். இப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோதாங்க பெயிண்ட் படி அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பிளாக் பெயிண்ட்டு நம்ம வந்து இந்த தடவை பிளாக் அண்ட் க்ரீன் அடிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ஷியல், அதாவது ஒரு 50% வந்து க்ரீனு ஒரு பாதி, பிளாக் ஒரு பாதின்ற மாதிரி அடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரிம்முக்கு வந்து ஃபுல் பிளாக் கலரில் வந்து நம்ம அடிச்சிடலாம். முதல்ல ஸோ நம்ம இதை அடித்து வச்சு நம்ம வந்து வெளியில் வந்து காய வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இதை ரெடி பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வந்து காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இந்த ரிம்மை மட்டும் வந்து டயர் வந்து மாட்டி வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது மாட்டுறது, ஏன்னா புது டயர்ன்றதுனால. ஸோ அவ்வளோதான், நம்ம டியூபை மாட்டியாச்சு. ஸோ டியூபை போட்டுட்டு அவ்வளோதான் நம்ம வந்து ரிம்மை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். சேம் அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம கலக்கணுமோ ஒரு கால் வந்து வச்சுட்டு நம்ம அந்த லிவரை வச்சு நம்ம வந்து உள்ளே இது பண்ணினா நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம வந்து டியூப் போட்டு இப்போ காற்றடிக்க ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதாங்க மக்களே, டயர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ செகண்ட் டே. ஸோ எல்லாமே காய வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போ எடுத்துன்னு வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ண வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அட்டையில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, ஏன்னா சப்போஸ் வந்து பெயிண்ட் வந்து எந்த அளவுக்கு பெயிண்ட் வந்து தேயாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு அட்டையில் வச்சுட்டு எல்லா பொருளையும் வச்சுட்டு ஜாயின் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் ஹேண்ட்பேரை நான் மாட்டுறேன். அதுக்கப்புறம் 1 by 1 எல்லாத்துலேயுமே நான் வந்து க்ரீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாட்டுறேன். அண்ட் பேரிங்குமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அதே எப்படி இருந்ததோ அதே பொசிஷனில் நான் மாட்டிடுறேன். அவ்வளோதான், நம்ம ஹேண்ட்பேரை மாட்டியாச்சு. மாட்டுறது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது கரெக்ட். பட் ஆனால் அந்த ஆர்டரில் மாட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம பிரேக்கு மாட்டியாச்சு. பிரேக்கு மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அதோட லென்த் கரெக்டாக நம்ம கட் பண்ணி மாட்டிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து யூனிவர்சல் லென்த்தில் தான் நம்ம கொடுப்பாங்க. அவ்வளோதான். டயர் மாட்டியாச்சு, பேக் டயர் மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மட்கார்டு, ஸோ அதே மாட்டியாச்சு. அதான் ஃப்ரண்ட் டயர் போட்டாச்சு. ஒரு டைட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு புது சீட்டு வாங்கியிருக்கோம் பிஎஸ்சின்ற பிராண்டில். ஸோ இதையை நம்ம மாட்டிட வேண்டியதான். சீட்டு வந்து அந்த ராடோடு சேர்த்து அதுக்கப்புறம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு டைட் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த பெடலையும் நம்ம மாட்டிடுறோம். பெடலையும் நம்ம பெயிண்ட் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அடித்து முடிச்சு வச்சு இப்போ வந்து நம்ம இந்த செயின் கார்டு மாட்டுறோம். செயின் கார்டுமே நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸ்டிக்கர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் பெயிண்ட் அடிச்சுட்டு 2 போல்டு 3 போல்டு வரும், அதில் மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஹேண்ட்பேர் எல்லாம் இருக்கிற அந்த க்ரிப் போட்டாச்சு. பெல்லு வேணும்னு கேட்டாங்க என் பிள்ளைங்க, அந்த பெல்லையும் மாட்டியாச்சு. அவ்வளோதாங்க, வண்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். என் குழந்தைய வந்து ஒரு ஃபஸ்ட் டெஸ்ட் வச்சு நல்லா மூவ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்க, நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர் வந்து நான் தான் டிசைன் பண்ணது. இந்த ஸ்டிக்கரை வந்து நான் வந்து கடையில் கொடுத்து அவங்க வந்து கட் பண்ணி அவங்க ஒட்டி கொடுத்தாங்க. அவ்வளோதான் மக்களே, சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு. சைக்கிளு புதுசாக ஆயிடுச்சு. ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எப்படியெல்லாம் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணோன்றது. ஸோ டயர்லேருந்து டயரை கழட்டி மாட்டுறதுலேருந்து செயினை வந்து ஆசிடில் போட்டு க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஸோ எல்லாமே, அதாவது
மேஜராக இருக்கிற அதாவது நம்ம ஃப்ரேமை மட்டும் ஃப்ரேமு சில மெயினான ஐட்டம்ஸ்லாம் வந்து விட்டுட்டு சில ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம மாற்றிருப்போம். சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஆசிடு அதுக்கப்புறம் வந்து டீசல் போட்டு நம்ம கழுவிருப்போம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கைலாங்கரையில் இந்த மாதிரி வந்து பொருட்களை வந்து தேவையில்லாமல் போட்டுட்டு வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்தோம்னு வச்சுங்களேன், சைக்கிள் வந்து புத்தம் புதுசாக ஆகிடும். நமக்கும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புது சைக்கிள் லுக்கில் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுக்கும்போது நமக்கும் வந்து ஒரு மனநிறைவாக இருக்கும். அண்ட் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கரிங் முதற்கொண்டு நம்ம தான் பண்ணியிருக்கோம். பட் நம்மளோட டிசைன் தான், பட் ஆனால் வெளியில் கொடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த பேக் சைடும் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க, அதாவது என்னோடய 2 பொண்ணுங்களோட பேர் தான் நான் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கும் நல்லாவும் லுக்காகவும் இருக்குது. அண்ட் இதோட மட்கார்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பிளாஸ்டிக்கில் தான் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம மாற்றிருக்கோம் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் 2 பிரேக் மாற்றிருக்கோம். ஆனால் என் குழந்தைங்க வந்து ரொம்பவே ஆசைப்பட்டுச்சு எனக்கு பெல்லு வேணும்னு. அந்த பெல்லு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது ஒன்று நம்ம புதுசாக மாற்றிருக்கோம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து ஆல்ரெடி வண்டியில் இருக்கிறது தான். ஸோ நம்ம வந்து எதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றல. டயர் 2 மாற்றிருக்கோம். ஸோ அது மட்டும்தான். ஏன்னா டயர் நம்ம வந்து எதுவுமே விட முடியாது, பிகாஸ் வந்து டயர் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரிம்மு அதேமாதிரி பெயிண்டிங்லேருந்து எல்லாமே வந்து A to Z வந்து நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இந்த சைக்கிள் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சைக்கிள் பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு இதில் என்ன சொல்லணும்னா பிரேக்கில் நம்ம வந்து எதுவுமே மாற்றலை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரீட்டைன் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் பெடலுமே பார்த்திங்கன்னா நல்லாவே கண்டிஷனில் இருந்தது. ஸோ அதையுமே நம்ம வந்து பக்காவாக நம்ம அதிலே வச்சுட்டோம். செயின் வந்து நம்ம வந்து ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற செயின் கார்டுமே பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸோ அதில் எந்த எதுவுமே நம்ம பண்ணலை. ஒரு லைட்டாக ஒரு ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரு, அதுக்கு சைக்கிளோட லோகோ, அதுக்கப்புறம் பை டேட். ஸோ இது நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக பண்ணனால பை டேட்னு போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது ஒரு சின்ன ஒரு இதுதான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோவில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ டயர் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. அதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து 2 லிவர் ஒரு டூல் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மாற்றிட முடியும். அவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அதாவது ஒரு புது சைக்கிள் லுக்கில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றியாச்சு. சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதாவது என் 2 பொண்ணுங்களோட பேர் வந்து 2மே ராஸ்லியா, ரியான்ஷிகா. ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட் லெட்டரை வந்து இங்கே வந்து நம்ம லோகா போட்டாச்சு. பார்க்க நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓவரால் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது சைக்கிள். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கும் இந்த சைக்கிள் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதில் காமிச்ச எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால். இது வந்து நீங்கள் இவ்வளோ சைக்கிளில் நீங்கள் செய்யணுன்றது அவசியம் இல்லை. சின்ன சின்ன பொருட்களில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் தூக்கி போகிறதுனால அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அதாவது நான் இதில் என்னென்னலாம் நான் அதில் காமிச்சிருக்கணும் அதில் ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த பொருட்களை தூக்கி போடாமல் ஸோ அதை வச்சு நம்ம வந்து எதனா வந்து நம்ம வந்து திரும்ப ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். அதாவது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சைக்கிளை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து குறைகள், அதாவது ஏதாவது வந்து இதில் வந்து நிறைய அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை அன்றுதான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைமன். பாய்.